வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்காம விட்டுறாதீங்க. வெள்ளையங்கிரியோடைய ஃபுல் வரலாறுமே நான் அதில் சொல்லியிருக்கேன். வெள்ளையங்கிரியோடைய சன் செட்டையும் சன்ரைஸையும் ரொம்ப அழகாக கவர் பண்ணியிருக்கேன். ஒரு டே ஃபுல்லாக வந்து நான் நைட் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன். இதனால தான் வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குது. இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனல்லையும் காமிக்காத ஒரு விஷயத்தை காமிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ வந்து கை தட்டினா மட்டும்தான் தண்ணி வரும். அந்த ஒளியோட சத்தத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்துட்டு இருந்துச்சு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. நான் ஒரு 25 வருஷத்துக்கு வந்தப்போ கை தட்டி தண்ணி எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த இடம் ஒன்று அந்த வதம் முடியறப்ப உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அது சரியாக நடக்காததால் மன உளைச்சல். நெக்ஸ்ட் பருவதமலை ஒன்று இருக்கு சென்னை பக்கத்துல. பருவதமலை ஏரியா நான் போயிருக்கேன். வாவ் சூப்பர். வேற என்ன மலை விட்டு வச்சிருக்கீங்க நீங்க? எல்லா மலையும் இருக்கு. எல்லா மலையும் சிவன் கோவிலையும் பார்த்துருவோம். ஓ சதுரகிரி ஏரியாச்சு எல்லாம் ஏரியாச்சு. ஓ மை காட். ரெண்டு வயசுல அடிமுடி காண முடியா ஈசன்னு சொல்லுவாங்க. அது திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் பார்க்க முடியலங்கிறது இப்போ தான் ஏன்னு புரியுது. அது அந்த மாதிரி வந்து பதிவு வந்து யாரும் பதிவு பண்ண வேண்டாம். நீங்கள் வயசானவங்கெல்லாம் வந்து ஏறும்போது வந்து பாருங்கள், வயசான பாட்டியெல்லாம் ஏறுவாங்க. மேலே 4வது 5வது 6வதுலாம் ரொம்ப சிரமம். இறங்கும் போது கொஞ்சம் பார்த்து இறங்கணும். அதோட 7வது ரொம்ப சிரமம். இடம் வந்துருந்தேன். மண் இருக்குது, பொண்ணு இருக்குது. ஏன்னா பொண்ணு கிடைக்கல. ஏன் பொண்ணு கிடைக்கல? முக்கியமானது இந்த புளிப்பு மிட்டாய். நிறைய சாக்லேட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கேமரா வந்து நாட்டரோட 40 ரவுண்டு வரல. இது ஈஸியாக இருக்கா இல்லை அது ஈஸியாக இருக்கா? சொல்றா, அவர் கேட்கல. அது போகிறாரு நினைக்கிறேன் அவர். என்னது ஒரு வேண்டுதலா ஆசையா? சரி பார்த்து பொறுமையாக போங்க. நேரில் அப்படியே ரெஸ்ட் எடுத்து போங்க. கொஞ்சம் போனால் தண்ணி வரும். தண்ணி வேணுமா? நெட்லாம் கிடைக்குதா? 5G கிடைக்குது ப்ரோ நம்ம மலையில. 5G கிடைக்குதா? என்ன சிம் வச்சிருக்கீங்க ப்ரோ? ஜியோ ப்ரோ. அம்பானி. பரவாயில்லைங்க. அது வரும் பின்னாடி வெள்ளையங்கிரி மலை 7வது மலை இருக்கு. 6வது மலையிலேருந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோ அங்கேயே ஒரு ஸ்டோரி போட்டோம். அங்கேயே தான் ப்ரோ டவரே வருது. டைம் வந்து 2 ஆகுதுங்க. இன்னமும் வந்து கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது. ஃபுல்லாக வந்துட்டே தான் இருக்காங்க. செமையாக குளிருது. ஹாய் ப்ரோ, என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? குளுக்கோஸ் சாப்பிட்டு. ஏன் ப்ரோ அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த மலை ஏறுறது? ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. வராம மேலே போயிட்டு வராது. ஓம் நம சிவாய. எல்லாம் செயல்கூடும் என் நாணை அம்பலத்தை எல்லாம் அல்லான் தனையே ஏத்து. ஓம் நம சிவாய. மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கரெக்டாக வெள்ளையங்கிரி வந்துட்டோம். இப்போ நம்ம கீழே மலையடி வாரத்தில் தான் இருக்கோம். இங்கேருந்து மொத்தம் 7 மலையை கடந்து தான் போக போகிறோம். ஒவ்வொரு மலையும் வந்து எப்படி இருக்குது, எவ்வளோ நேரத்தில் கடந்து போக போகிறோம், அண்ட் வந்து இங்கே போனோம் அப்படின்னா என்னெல்லாம் முக்கியமாக எடுத்துகிட்டு போனோம், அது எல்லாமே நான் சொல்ல போகிறேன். இந்த வெள்ளையங்கிரி மலையோடைய ட்ரெக்கிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு மலையான செங்குத்து மலையை கடந்து போவீங்க. செகண்ட் மலையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வழுக்குப்பாறையை கடந்துட்டு 3rd மலை வந்து பாம்பாட்டி சித்தர் கோயில். அதுக்கப்புறம் போனீங்க அப்படின்னா இந்த 4th மலை வந்து ஃபுல்லாக மூங்கில் காடுகள் தான் இருக்கும். அங்கே வந்து ஒட்டன் சித்தர் குகை இருக்குது. அப்புறம் 5வது மலை இருக்குது, 6வது மலை இருக்குது. 6வது மலை இறக்கத்தில் வந்து நீங்கள் ஆண்டி சோனையில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக உங்களோட மனசில் இருக்கிறதும் சரி, உங்கள் உடம்புல இருக்க எல்லா அழுக்கையும் நீங்கி நீங்கள் வந்து சிவனை பார்க்க போகிறது தான் அந்த கரிமலை 7வது மலை. ஒவ்வொரு மலையிலையும் வந்து ஒவ்வொரு கதை இருக்குது. அதையும் ஃபுல்லாக போகும்போது சொல்லிட்டு இருப்பேன். அண்ட் வந்து நீங்கள் இந்த டைம் வந்து என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குன்றதையும் கிளியராக சொல்லியிருப்பேன். எப்போ வரலாம் எப்போ வரக்கூடாதுன்ற எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருப்பேன். முடிஞ்சளவுக்கு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வெள்ளையங்கிரி ட்ரெக்கிங் வந்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்றது உங்கள் டவுட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பிளான் வந்து 2 நாள் பிளானு. இப்போ நான் வந்து பகலில் ட்ரெக்கிங் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து சன்ரைஸ் பார்த்து தான் வரணும். அதுக்கு நான் நல்ல ஒரு பேக் ஒன்று எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னோடய பேக்குள்ளே வந்து ஒரு கொடை, சப்போஸ் மழை வந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக கொடை தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பவர் பேங்க். நான் வந்து நைட்டு ஸ்டே பண்ணுறதுனால மேலே ஃபுல்லாக பவர் எங்கேயுமே இருக்காது, கரண்ட் எதுவுமே இருக்காது. அதனால் வந்து ஒரு 5 பவர் பேங்க் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மஃப்ளரு, நைட்டு செம்மையாக குளிரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஜர்க்கின்னு, குளிர் தாங்குற மாதிரி நல்ல ஜர்க்கின் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இது வந்து என்னோடய பேண்ட்ஸோ, அதை எடுத்துகிட்டு ஒரு நல்ல பெட்ஷீட் எடுத்துக்கங்க. இந்த பெட்ஷீட்டு கொஞ்சம் எனக்கு சொதப்பிடுச்சு. ஆனால் நீங்கள் நல்ல பெட்ஷீட் எடுத்துவாங்க, அப்போ தான் நைட்டு ஸ்டே பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்ஸு. அந்த ஆண்டி சோனையில் வந்து நீங்கள் நைட்டு ட்ராவல் பண்ணாலும் சரி, பகலில் ட்ராவல் பண்ணாலும் அந்த ஆண்டி சோனையில் குளிச்சுட்டு போங்க. சும்மா வேறு லெவலில் இருக்கும். அதுக்காக ஒரு ஷார்ட்ஸு அப்புறம் ஒரு டவலுங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அந்த அவ்வளோதான் மக்களே. இதுதான் வந்து என்னோடய பேக்கில் இருக்குது. வாங்க ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மலையடி வாரத்துலேயும் வந்து கடை எப்பவுமே ஓப்பனாக இருக்குது. உங்களுக்கு தேவையான பிஸ்கெட் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு நியூஸ் பேப்பரில் மடித்து வச்சுட்டு எடுத்துகிட்டு போங்க. ஸோ மேலே வந்து பூண்டி அம்மனுடைய கோவில் இருக்குது, வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோவில் இருக்குது. அப்படியே வந்து இங்கே விநாயகரை வழிபட்டுட்டு நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து காலையில் 10 மணி ஆகுதுங்க. நீங்கள் வீட்டுக்கு போகும்போது இது மாதிரியான மூலிகை பொருட்களை முடிஞ்சளவு வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க.
நம்மளும் மலை ஏறி வந்து இறங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம். இங்கே வந்து வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோவில் இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா வந்து மனோன்மணி அம்மனோட கோவில் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயத்த வந்து இந்த போர்டில் போட்டிருக்காங்க. மலை ஏறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மேலே போக ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு வழியாக வந்து இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து அந்த கேட்டில் செக் பண்ணுவாங்க. உங்களோட பேக்கில் வச்சு பிளாஸ்டிக்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்ரக்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து நைஃப் எதுவும் இருக்கக்கூடாது. அப்புறம் முக்கியமாக வாட்டர் பாட்டிலாம் இருந்துச்சுன்னா அதில் ஸ்டிக்கர் ஒட்டி தருவாங்க. நீங்கள் 20 ரூபா கொடுத்து மேலே வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போயிட்டு அந்த வாட்டர் பாட்டிலில் அந்த ஸ்டிக்கர் காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. என்ன ப்ரோ எப்படி ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க? எப்படி ஈஸியாக இருக்கா ஏறதுக்கு? ரொம்ப கடுமையான விஷயம் இதெல்லாம். அடிமுடி காண முடியா ஈசன்னு சொல்லுவாங்க. அது திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் பார்க்க முடியலங்கிறது இப்போ தான் ஏன்னு புரியுது. அதுக்கு மீனிங் என்னது அப்படின்னா? அவரோட பாதத்தையும் அவரோட மேல் கிரீடத்தையும் யாராலையும் பார்க்க முடியல அப்பேற்பட்ட தேவர்களால். மனுஷனுக்கு ஒரு பாக்கியம் இந்த வெள்ளையங்கிரி மலை. ஆமாம், இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி நம்ம போகலாம், கண்டிப்பாக பார்த்துடலாம். நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு மலை ஏறிட்டு இருக்கோம். இந்த மலை ஏறும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து இந்த ட்ரெக்கிங்கை வந்து முடிப்பீங்களா இல்லையா, மேலே போய் சிவனை பார்ப்பீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு ரொம்ப செங்குத்தாகவும் ரொம்ப கடுமையான பாறைகளாகவும் இருக்கும். இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா செகண்டு தேர்டு ரொம்பவே ஈஸியாக ஏறிடலாம். முக்கியமான விஷயம் வந்து இது வந்து ஒரு வால்டன்ல காடுன்னு சொல்லுவாங்க. இன்னும் இப்போ நம்ம கரெக்டாக பிப்ரவரியில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். அதனால் கொஞ்சம் பச்சை பசேல்னு இருக்குது. இதுவே போக போக இந்த தலைகள் எல்லாமே ஃபுல்லாக உதிர்ந்துடும். நீங்கள் வந்து ஒரு ஏப்ரல் மாதம்லாம் வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே வறண்டு போய் தான் இருக்கும். ப்ரோ இந்த கொம்புலாம் நடந்துக்க முடியாதா? 7வது மலை ஏறது கஷ்டம் ப்ரோ. இல்லை இப்போ நீங்கள் இறங்கும்போது அதான் இறங்குறீங்களா இப்போ இது கொம்பு அப்போ வந்து கொம்பு இல்லாமல் ஏறுறது ரொம்பவே கஷ்டமாக. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த கொம்பு எவ்வளோ ப்ரோ? இந்த கொம்பு 30 ரூபா கொடுத்து வாங்கிடுங்க. அப்படின்லாம் வழியில் யாராச்சும் போட்டு வச்சுருப்பாங்க, அதை எடுத்துக்கலாம். ப்ரோ இப்போ இந்த கொம்பு எடுத்துகிட்டு போகிறீங்களே, ஆமாம், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கொம்பு வேணுமா வேணாமா? ஸோ நம்ம டயர்டாக வரைக்கும் தேவைப்படாத மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் கால் வலிக்குது அப்படின்னா இதோட சப்போர்ட் இல்லைன்னா உன்னால் அடுத்து மூவ் பண்ணவே முடியாது தான். ஸோ பெட்டர் கொம்பு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணலையோ உங்களால் முடியாத போது இது சப்போர்ட் பண்ணும். சரி, ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. இந்த வறண்ட காடுகளை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஏறிட்டுருக்கோம். இந்த படியோட ஒவ்வொரு சைஸையும் பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3/4 அடி இருக்கும். அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மலையை கடக்க போகிறோம். ஓ நமச்சிவாய. இந்த ஃபஸ்ட்டு மலை ஏறும்போதே ஒரு 90% வந்து மக்கள் தெரிஞ்சிடும் அவங்க வந்து இந்த மலையேற்றத்தை முடிப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு வந்து ரொம்பவே பயங்கரமான மலை. பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த படிக்கட்டு கூட இல்லாமல் தான் மக்கள் 4 காலால் இந்த மலையை ஏறிட்டுருப்பாங்க. ஃபஸ்ட்டு மலையை போக போக தான் வந்து இந்த நம்மளுடைய மக்கள்லாம் சேர்ந்து இந்த படிக்கட்டுகள்லாம் அமைச்சாங்க. ஃபுல்லாக பாறையால் தான் இருக்கும். இந்த படிக்கட்டு ஃபுல்லாகவே இருக்கும். இன்னும் பல 100 ஆண்டு இது இப்படியே தான் இருக்க போகுது. இங்கே பாருங்க ப்ரோ, நீங்கள் ஏறின மலையில் இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு? 7வது மலை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா? இதை விடவா? ஓகே, இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை. 7வது மலை இதோட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு வந்து இயற்கை கொடுத்த சில பொருட்கள் வந்து சாப்பிட்றதுக்கு இருக்குது. இது வந்து சில ஊரில் வந்து குருவி பழம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து தேன் வரும். இதெல்லாம் வந்து பட்டாம்பூச்சி, சின்ன சின்ன பூச்சி எல்லாம் பறவைகள்லாம் சாப்பிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேன். அப்படியே பார்த்திங்கன்னா இந்த காய்கள், இந்த குருவிக்காய், இதையும் சாப்பிட்டு தான் நம்ம உயிர் வாழ போகிறோம். மேலே ஒரு 1 hour நடந்துகிட்ருக்கோம். நாங்கள் இன்னமும் வந்து அந்த ஃபஸ்ட்டு மலையை வந்து கிராஸ் பண்ணவே இல்லை. இந்த கொம்பு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா மறக்காமல் இந்த கொம்பு வாங்கிட்டு வாங்க. இதெல்லாம் உங்களால் ஏற முடியாது. சில பேருக்கு வந்து ஷூலாம் போட்டு வரலாமா, செப்பல் போட்டு வரலாமான்னு டவுட் இருக்கும். அது மாதிரி மக்களுக்கு வந்து நீங்கள் இது வந்து மேலே இருக்க இறைவனை பார்த்தீங்க அப்படின்னா ஷூலாம் போட்டு வர மாட்டீங்க, செப்பல் போட்டு வர மாட்டீங்க. இல்லை நீங்கள் ஒரு நார்மல் ட்ரெக்கிங்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக போட்டு வரலாம். என்ன ப்ரோ ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சா? மேலே ஏறிட்டு வந்துட்டீங்களா? மேலே கீழே வரீங்களா, மேலே போகிறீங்களா? எப்படி இருந்துச்சு? ஓகே, போகும்போது பிரச்சனை இல்லை, வரும்போது தான் சொன்ன மாதிரி பார்த்தா மேலே 4வது 5வது 6வதுலாம் ரொம்ப சிரமம். இறங்கும் போது கொஞ்சம் பார்த்து இறங்கணும். அதோட 7வது ரொம்ப ரொம்ப சிரமம். 7வது ரொம்ப கஷ்டம். 3 மலை தாண்டுங்க, அதுக்கப்புறம் பிளைனாக இருக்கும். சரி, ஓகே. நீங்கள் சிவன் மேலே நம்பிக்கையாக வச்சு போனீங்களா இல்லை நார்மலாக ட்ரெக்கிங் பண்ண சொல்லிட்டு போனீங்களா? நம்பிக்கை தான். நம்பிக்கை தான். சிவனுக்காக தான் சிவன் போனீங்க. மேலே தான் நம்பிக்கை. சூப்பர் ப்ரோ.
10:50க்கு ஸ்டார்ட் பண்ண நம்ம ட்ரெக்கிங் கரெக்டாக 12 மணிக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு மலையை ட்ரெக் பண்ணி முடிச்சிருக்கோம். நம்ம கரெக்டாக வெள்ளை பிள்ளையார் கோயில் வந்தாச்சு. அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு மலையை நம்ம முடிச்சிட்டோம்னு அர்த்தம். இங்கே ஒரு சிவன், அப்புறம் நந்தி, பிள்ளையார், அங்கே ஒரு லிங்கம் இருக்காங்க. இந்த வெள்ளை பிள்ளையார் கோயில் 1910 கட்டியிருக்காங்க. ரொம்பவே பழைய கோயிலுங்க. இந்த கோயிலில் கிராஸ் பண்ணி போகும்போதே மறக்காமல் இந்த கோயிலில் வேண்டிட்டு போங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து 7வது மலை வரைக்கும் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ மலையை முடிச்சாச்சு. செகண்ட் வந்து நெக்ஸ்ட்டு வழுக்கு பாறை, அதுக்கப்புறம் தேர்டு ஃபோர்த்துன்னு போயிட்டே இருக்க போகிறோம். நீங்கள் மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த வாட்டர் பாட்டிலாம் முடிஞ்சளவுக்கு கீழே போடாமல் இருங்க. இப்போ நம்ம வந்து 2வது மலையை நோக்கி பயணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2வது மலை பார்த்திங்க அப்படின்னா சில இடத்துல வந்து படிக்கட்டாகவும், சில இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நடந்து போகிற மாதிரி சமதளமாகவும் தான் இருக்கும். ஃபுல்லாகவே பச்சை பசேல்னு இருக்கிறது தான் இந்த பசுமை நிற காடுகள். இயற்கை தந்த வரம்னு சொல்லலாங்க. இந்த மலைகள் ஒவ்வொன்றுமே உங்களுடைய லைஃப்பை ஒரு முக்கியமான ஒரு புள்ளியில் வந்து சேர்க்கும். இந்த 7 மலைகளும் மனிதனோட 7 முக்கியமான ஒரு செயலை குறிக்கும். இதோட முடிவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஸ்பாட்டு வழுக்குப்பாறை. அங்கே போயிட்டு உங்களுக்கு அந்த வழுக்குப்பாறை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வராங்களா அவங்க? வா, எப்படிமா இருந்துச்சு? ஈஸியாக இருந்ததா? ஜாலியாக இருந்துச்சா? உனக்கு கஷ்டமாகவே தெரியலையா? சீரியஸா? மேலே 2-3 பேர் இருக்காங்களா? இவங்கள மாதிரி குட்டி பசங்க இருக்காங்க. வா, ரொம்ப பெரிய ஆச்சரியங்க. சின்ன பசங்க வர்றதுலாம் ரொம்பவே பெரிய விஷயம்தான். ஏன்னா வந்து வயசானவங்களே ஏறது கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது சின்ன பசங்க வர்றதுலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அப்படியே சைலண்ட்டாக அந்த பறவைகள் கத்துற சவுண்ட்லாம் கேளுங்க. ஹாய், முடிச்சிங்களா? இறங்கிட்டு இருக்கீங்களா? ஏறிக்கிட்டு இருக்கீங்களா நீங்களும்? ஓகே, பாண்டி போயிட்டு வரீங்களா? ஆமாம், பசியோடு இறங்க முடியாமல் கூட இருப்பாங்க. நானே யோசிச்சுட்டு இருக்கேன், எல்லா சாதத்துலையும் எங்கெங்கே தர்மம் பண்ணுறாங்க, இங்கே வந்து ஒரு தர்மம் கொடுக்கறதுக்கு இடம் இல்லாமல் இருக்காங்க. கீழே ஒரு நாஸ்டா சாப்பிட்டு கூட ஒன்றுமே இல்லை, ஒரு கடை கூட இல்லை. நீங்கள் எத்தனை தடவை வந்திருக்கீங்க இங்கே? நீங்கள்? நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம். ஃபஸ்ட் டைமா? நாளை ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காதா? தண்ணி மட்டுமா? கிடையாது, தண்ணி மட்டும்தான். இப்போதைக்கு வந்து கடைலாம் எதுவுமே ஓப்பன் பண்ணல போல். ஏன்னா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஓப்பன் பண்ணுறதுனால கடையை மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. போக போக கடைலாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். இப்போதைக்கு தண்ணி மட்டும் வச்சு நம்ம ஒரு 2 நாளை ஓட்டி ஆகணும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஆனால் உண்மையிலே பரவாயில்ல. நாங்கள் எதிர்பார்த்தோட ரொம்ப, நாங்கள் நினச்ச ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் வந்து முழு காரணமே நண்பன் தான். அவையெல்லாம் நீங்கள் வந்திருக்கவே முடியாது. ஃபஸ்ட்டில் வயசானவங்க யாரும் வர வேணாம், முடிஞ்சாலும் பசங்களாம் வரணும். சாப்பாடு கூட கொண்டு வந்தால் நல்லது. அதான் உண்மையில சொல்கிறது, சாப்பாடு அது அந்த மாதிரி வந்து பதிவு வந்து யாரும் பதிவு பண்ண வேண்டாம். நீங்கள் வயசானவங்கெல்லாம் வந்து ஏறும்போது வந்து பாருங்கள், வயசான பாட்டியெல்லாம் ஏறுவாங்க. ஸோ அப்போ நம்ம வாயால் வந்து சிவன் திருத்தலத்தில் வந்து யாரும் வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஓகே, ஓம் நமச்சிவாய. இந்த மாதமே வந்து ஃபுல்லாக வறண்டு போய் தாங்க இருக்குது. நீங்கள் இந்த மே மாதம்லாம் வரணும் முடிவு பண்ணிங்க அப்படின்னா வெயிலில் மட்டும் ஏறிடாதீங்க. மலை ஏறதுக்கான கரெக்டான டைம் வந்து நைட்டில் ஏறலாம், அப்படின்னா அதிகாலையில் ஏறலாம். நீங்கள் காலையில் ஒரு 6 மணியில் ஏற ஆரம்பிச்சிங்கன்னா மதியம் மேலே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ரிட்டர்ன் வரலாம். ஸோ இந்த வருஷம் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்குற மாதிரி வறண்டு போய் தான் இருக்குது. துடிச்சுக்கிருக்காங்க. வெயில் எப்படி ரொம்ப அதிகமாக இருக்கா? ஆமாம் ப்ரோ. இந்த வெயிலில் வெறுங்காலில் ஏறினா எவ்வளோ சூப்பராக அது மாதிரி இருக்குது. காலுக்கு வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்குது ப்ரோ. முன்னளவுக்கு வெறுங்காலில் ஏற ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எப்போவுமே செப்பல் போட்டு தான் இருக்கும். அட்லீஸ்ட் நம்மளுடைய சிவன் கோயில் வரும்போதாச்சு வெறுங்காலில் ஏறி இந்த மலை மேலே தரிசனம் பண்ணிட்டு போகலாம். வழுக்கு பாறையை ரீச் பண்ணிட்டோம். ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இந்த வழுக்கு பாறை பல வருஷத்துக்கு முன்னாடி வெறும் பாறையாக மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் இதில் பேரே வந்து வழுக்கு பாறைன்னு வச்சுருந்தாங்க. இப்போ தான் வந்து நம்ம மக்கள்லாம் வந்து நடந்து வரதுக்கு ஈஸியாக சில செதுக்கி வச்சுருக்கிறதுனால
இப்போ நீங்கள் ஈஸியாக போய்ட்டு வர முடியும். இருந்தாலுமே வந்து மழை டைம்லலாம் இது ஏறது ரொம்பவே கஷ்டங்க. ஏன் அதுக்கு நெருப்பத்தை வச்சுட்டு மேலே இருந்து நின்றாங்க அப்படி சொல்ல வேண்டியது. வெறுங்காலில் ஆனது அவ்வளோ சூடாக இருக்கா? காலெலாம் ஓகே தானா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. கைஸ் இப்போ வந்து நம்ம வழுக்குப்பாறையில் ஏறிட்டு இருக்கோம். நம்ம வந்து 4 காலில் தான் இதை ஏறி போக முடியும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஸ்லோப்பாகவும் இருக்கும். ஒரே பாறையில் படிக்கட்டு மட்டும் செஞ்சு வச்சுருக்காங்க நம்ம ஏறதுக்காக ஈஸியாக. அடிக்கிற வெயிலில் வந்து ஃபுல்லாக கால்லாம் கொப்பளம் போட்டுரும் போல். ஃபஸ்ட்டு மலையில் வந்து நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சேலை ஆரம்பிக்கணும், அந்த சேலை அடையிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு இந்த மலை வந்து உங்களுக்கு சொல்லித்தரும். 2ஆவது மலையில் வந்து அந்த கஷ்டத்தை அடைஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் நிற்காம ஓடிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மலை சொல்லித்தரும். ஏன்னா சில இடத்துல படிக்கட்டுகள் இருக்கும், சில இடத்துல நார்மலான ரோடு இருக்கும், சில இடத்துல பார்த்திங்கன்னா வழுக்கு பாறை இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு அப்படியே மேட்ச் ஆகும். ஒவ்வொரு மலையிலும் ஒவ்வொரு கருத்து உங்களுக்காகவே அமைஞ்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த மலையை வந்து ட்ரெக்கிங் பண்ணி ஆகணுங்க. மேலே இருக்க சிவனை பார்க்குறீங்களோ இல்லையோ, இந்த மலையை ஏறி பாருங்கள். கண்டிப்பாக லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2வது மலையோட பாதியிலே வந்து நீங்கள் வெளி உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு மலை ஃபுல்லாகவே அடர்ந்த காட்டுக்குள்ளேயோ, அதாவது வளர்ந்த காடு தான், ஆனால் வெளி உலகம் தெரியாமல் தான் வருவீங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க மலையெல்லாம் தெரியும். இதே வந்து இந்த வழுக்குப்பாறையை வந்து நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2nd மலை வந்து முடிஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 70 மீட்டருக்கு வந்து ஒரே பாறையில் இந்த வழுக்கு பாறைகள் படிக்கட்டுகள் வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க. அதை கடந்து வந்ததுக்கப்புறம் படிக்கட்டுகள் ஆரம்பிக்கும். லைஃப்பும் இப்படி தாங்க, திடீர்னு நல்ல விஷயம் நடக்கும், திடீர்னு கெட்ட விஷயம் நடக்கும். எல்லாத்தையுமே கடந்து போகணுன்றது தான் நான் கற்றுக்கிட்ட பாடம் இதில். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வழுக்கு பாறையை தாண்டிங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்துலேயே வந்து சுனை இருக்கும். அந்த சுனையில் வந்து உங்கள் தண்ணியை பிடிச்சிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி தான் வந்து தண்ணியை பார்க்க முடியும். வாங்க அப்படியே. இப்போவே ஆல்மோஸ்ட் வந்து தண்ணி வரத்துலாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. போக போக வந்து தண்ணிலாம் வருமானே தெரியாதுங்க. அதுக்கப்புறம் கடலாம் வந்துடும். அப்போ வந்து தண்ணிலாம் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடிக்கிற வெயிலில் தண்ணி குடிக்கும்போது அப்படி இருக்கு. ஃபைனலாக நம்ம அந்த பாம்பாட்டி சித்தர் குகையை பார்த்தாச்சு. இங்கேருந்து நம்ம 3வது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த சித்தர் குகையை நீங்கள் வரங்க ஒரு இடத்தையும் பார்த்துக்க முடியும். மருத மலையிலே பார்த்துருப்பீங்க. சிவாய செம ஜில்லுன்னு இருக்குது. அப்படியே இவ்வளோ அடிக்கிற வெயிலுக்கு இந்த பாறைக்கு நடுவில் நீங்கள் வந்து உட்காந்துட்டு இப்போ நம்ம அடர்ந்த காடுகள்லாம் வந்து ட்ராவல் பண்ணி ஒருத்தர் ரொம்ப டேஞ்சரஸாக படுத்துட்ருக்காரு. இந்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ரொம்ப வந்து அடர்ந்த காடுகள் தான் இந்த 3வது மலையெல்லாம். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 3.5 மலை வந்து கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்த வந்து பார்த்து வச்சுக்கலாம். நம்ம 3.5 மலையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 3.5 மலையை கடந்து போயிட்டு நம்ம சிவனை பார்க்க போகிறோம். நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக இந்த அடர்ந்த காடுகள் சமச்செல்லாம் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது கிளைமேட். இங்கே மட்டும் மேலே போக திரும்பவும் சூரியனை பார்த்துட்டோம், வெயில் வந்துருச்சு. இந்த பாதை வந்து ரொம்ப குறுகலாக இருக்குங்க. ஃபுல்லாக வந்து படிக்கட்டுகளும் வருது, குறுகலாகவும் இருக்குது. நீங்கள் கூட்டத்தோட கூட்டமாக வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். முக்கியமாக இந்த சிவராத்திரி அப்போல்லாம் வந்தீங்கன்னா இந்த இடத்துல நின்றுட்டே போகணும். அப்படி லைட்டாக மூவ் ஆகும். அப்போ அவங்களால வந்து அந்த ஒரு பீஸே உங்களுக்கு கிடைக்காது. சும்மா அடித்து பிடிச்சி சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். சந்தை தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க. எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ கிளம்பி வாங்க. இந்த இடம் தாங்க சில்லுன்னு, செம்மையாக சில்லுன்னு இருக்குது. கடைங்கள்லாம் ஆனால் இன்னும் ஓப்பன் பண்ணல, அது மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனை. பார்த்தீங்கன்னா சில பேர் கேங்காக என்ன சாப்பிட்டுட்ருக்காங்க. ஹாய் ப்ரோ, என்ன சாப்பிட்டுட்ருக்கீங்க? ஏன் ப்ரோ அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த மலை ஏறுறது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. மேலே போயிட்டு வர்றது ஒரு வாரம் வந்துட்டுருக்கோம். ரொம்ப வலிக்குது. ஏறுறது கூட வலிக்கிட்டு இறங்கும் போது சரி, மன நிம்மதி இருக்கா? அதாவது ஏதோ ஒரு இங்கே வந்து திருப்தியாக இருக்கா? இருக்கு. அதுதான் ப்ரோ நமக்கு வேணும். போகும்போது எவ்வளோ டயர்டாக இருக்கும், வரும்போது ஒன்றுமே தெரியாது. அந்த சொன்னையில் குளிச்சிங்களா நீங்கள்? இப்போ வெயிலே போனாலுமே
கூலிங்காக தான் இருக்கும், ரொம்ப கூலிங்காக இருக்கும். உடம்பே முடியல ப்ரோ. காலையில எல்லாம் என்ன 3 முங்கிட்டு எந்திரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் அப்படி இதாக இருந்துச்சு, ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. அங்கே போய் ஊர்ல எல்லாம் நம்ம தேய்ச்சி அவ்வளோ தேய்ச்சி குளிப்போம். அங்கே போனால் அப்படியே சும்மா முங்கணும் பளிச்சுன்னு ஆகிட்டோம். காலெல்லாம் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஆமாம் மக்களே, பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறது உண்மை தான். அந்தளவுக்கு வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அந்த இடத்துல போய் சுழல் குடிக்கும் போது. இவங்கள மாதிரி நீங்களும் வந்து கேங்கோட வந்து அந்த சிவனை தரிசிட்டு போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம இப்போ வந்து 3வது மலை ஏறிட்டு இருக்கோம். சும்மா வேறு லெவலில் இருக்குது. போக போக மரம்லாம் கீழே விழுந்து போயிருக்கு. போன மலையில் நிறைய மரம்லாம் கீழே வந்திருக்கு. சில மரம்லாம் காஞ்சு போயிட்டு விழா மாதிரி இருக்குது. இங்கே இந்த மலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மூங்கில் காடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்குங்க. இப்போ வந்து 3வது மலையில் வந்து நம்ம ஏறிட்டு இருக்கோம். இப்போ தான் வந்து பாம்பாட்டி சித்திரகுகை போச்சு. இப்போ கொஞ்சம் தூரத்தில் வந்து கைத்தட்டி சுனை வந்துடும். அதோட கதை என்னன்னு சொல்லிட்டு நான் போக சொல்கிறேன். நம்ம வந்து 4வது மலையை வந்து நெருங்கிட்டோங்க. ஏன்னா வந்து போக போக இது மாதிரி ஒத்தடி பாதெல்லாம் நிறைய வரும். அதுக்கப்புறம் வந்து நம்மளை சுற்றி இந்த சோலைவன காடுகளும் கவர ஆரம்பிச்சிடும். அப்படின்னா நீங்கள் 4வது மலையை வந்து ரீச் ஆகாதுங்க அந்த அர்த்தம். திடீர்னு பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்ட்டு. இதில் எப்படி ஏறுறது? இது மாதிரி உங்கள் லைஃப்பில் அடிக்கடி பிரச்சனை வருது. அதுதான் நீங்கள் எப்படியாச்சும் டேக்கிள் பண்ணி மேலே போகணும். கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் அந்த வழுக்குப்பாறையும் இருந்திருக்கும். அந்த 2வது மலையில் பார்த்த வழுக்குப்பாறை இப்போ அது படிக்கட்டாக செஞ்சு வச்சனால ஈஸியாக ஆகிட்டோம். இது வந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, ஈஸியாக ஏறிடலாம். மூணாவது மலையை முடிக்கும் போது திரும்பவும் ரொம்பவே செங்குத்தான ஒரு படிக்கட்டுகள் ஏறுற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே வந்து ரொம்பவே அடர்ந்த காடுகள் இருக்கிறதுனால அந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக கிளைமேட் உங்களுக்கு செம்மையாக சப்போர்ட் பண்ணும். அதெல்லாம் நம்ம இங்கே கொஞ்சம் அதில் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு திரும்ப நம்ம ட்ரிங்கிங்கை வந்து கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த யானைகள் அந்த இதெல்லாம் பார்த்தேன், அதுதானே? அது வேறங்களா? யானை ஒரு டைம் போட்டிருந்தேன், அது ஒன்று தான் நான் பார்த்தேன். ஆனால் என் பொண்ணு வந்து நீங்கள் ட்ரக்கிங் போடுறீங்க அப்படின்னு சொல்லி அமேசான் பிரைமில் யூடியூப்பில் உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சொல்லுங்கள். ஜெகா 2.0ன்ற சேனல் தான். தேங்க்யூ, ரொம்ப நல்ல விஷயங்க. நம்மளோட சேனலையும் அவங்க வீட்டில் பார்த்துட்ருக்காங்க போல். ஏதோ ஒரு சைட்லேருந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பார்த்துட்டு தாங்க நான் மலையேற வந்தேன். இப்போ எப்படி இருக்கு? ஈஸியாக கஷ்டமாக இருக்கா? யூடியூப்பில் ட்ரக்கிங் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். யூடியூப்பில் ஈஸியாக காமிச்சிருக்கீங்க, கஷ்டமாக இருக்கா? இல்லை யூடியூப்பில் சொல்கிறது என்னமோ உண்டான ஃபேக்ட் என்னமோ அதை தான் சொல்கிறீங்க. அது இப்போ போதுமான அளவுக்கு எப்படி ஈஸியாக இருந்துச்சு? அப்போ அவங்க போய்ட்டு அதுக்கு எப்படி இருந்துச்சு? பிடிச்சதா? ட்ரெக்கிங் பிடிச்சிருந்துச்சு? போகும்போது ஈஸியாக இருந்துச்சு, வரும்போது முடியல. நீங்கள் கூட வர ஆள் வந்து கேங்கில் யாராச்சும் ஒருத்தன் வந்து வெயிட் தூக்காமல் நடக்க முடியாமல் இருப்பான். அது மாதிரி யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா ஸோ 2 பேக் தூக்க விட்டுருவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் ஈஸியாக ஏற முடியுமோ அவங்கள பார்த்து செக் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து லக்கேஜ் வந்து பெருசாக எடுத்துகிட்டு வராதிங்க. உங்களுக்கு தேவை ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, போட்டுக்கிறதுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, மேலே போய் நைட் ஸ்டே பண்ணிங்க அப்படின்னா ஜர்க்கின்னு, சாப்பிட்றதுக்கு ஒரு பெட்டு பாக்கெட், அவ்வளோதாங்க. இப்போ கடை இல்லைன்றதால நீங்கள் சாப்பாடு கூட எடுத்துகிட்டு போகலாம். இல்லைனா கடை வந்துச்சுன்னா நீங்கள் மேலே போய்ட்டு சாப்பிட்லாம். அதே இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா 4வது மலை வந்துடும். நீங்கள் 4வது மலை வர்றதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் இந்த இதெல்லாம் வந்து சோலைகள் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து சோலைவன காட்டில் தான் வரும். 4வது மலைக்கு அப்புறம் இருக்க எல்லாமே வந்து சோலைவன காடு தான். போக போக வந்து இன்னும் சூப்பரான வியூ கிடைக்கும். வாங்க போகலாம். ஒரு வழியாக வந்து நம்ம கைத்தட்டி சுனைக்கு வந்துட்டோம். ஆனால் இப்பயும் வந்து கைத்தட்டினா தண்ணிலாம் வருமா? இதில் வந்து கைத்தட்டி சொன்னீங்க. ஆனால் வந்து ஒரு காலத்தில் கை தட்டினோம்னா அந்த கை தட்டுறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கொப்பளிச்சு வரும். இப்போ வந்து ஓஸ் சொருகி விட்டுட்டாங்க. ஓஸ் சொருகினங்காட்டிக்கு கண்டினியூவாக வருது. அப்போ வந்து கை தட்டினா மட்டும்தான் தண்ணி வரும். அந்த ஒளியோட சத்தத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்துட்டு இருந்துச்சு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. நான் ஒரு 25 வருஷத்துக்கு வந்தப்போ கை தட்டி தண்ணி எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த இடம் ஒன்றும் இப்படி இல்லை, இது நேராகவே போகிற மாதிரி வழி இருந்துச்சு. கை தட்டினா நீங்கள் கை எவ்வளோ பலமாக தட்டுறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி வெளியே வரும்.
அவங்க உண்மையாகவே அப்போ சொல்லுவாங்க இல்லையா, தேவர்கள் வந்து அந்த காலத்தில் கை தட்டி தான் வந்து தண்ணி, தேவர்கள் அது மாதிரியான ஒரு கதை ஆமா, இருக்குது. கதை அது இருக்கு. சிவன் வந்து தேவர்கள் தண்ணி வந்து கேட்கும்போது நீங்கள் கை தட்டுங்க தண்ணி வரும்னு சொன்னாங்க போல். ஸோ அது மாதிரி ஒன்று ஆனா கதை இருக்குது. நான் என்னோட அனுபவத்திலேயே பார்த்துருக்கிறேன். கை தட்டுனதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்ததை நான் என்னோட அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரொம்பவே வந்து நம்ம வந்து பேர் கேட்டிருப்போம் கை தட்டி சொன்னேன்னு சொல்லிட்டு. உண்மையாகவே கை தட்டினா தண்ணி வரும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு மட்டும் தண்ணி முக்கியம் இல்லை, குரங்குக்காகவும் தண்ணி தான் அது குடிச்சிட்டு போகுது. நீ குடிராச்சா, நீ குடிச்சிட்டு போ, அப்புறம் நாங்கள் குடிப்போம். தண்ணி நீங்கள் குடிக்க போகிறீங்களா? ஆ வா, ஒருத்தர் குடிச்சிட்டு போனதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து வழி விடுறாங்க பார்த்தியா. கை தட்டி தண்ணி ட்ரை பண்ண போகிறோம். வாங்க. கைத்தட்டி சொன்னைக்கு அன்புடன் அழைக்கிறேன். இந்த சொன்ன பக்கம் வந்தாலே வந்து ரொம்ப சில்லுன்னு சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே தான் இப்போதைக்கு இந்த பழுப்பில் தான் தண்ணி வந்துட்டு இருக்கு. இங்கே குரங்குங்க சரி, பறவைங்க எல்லாமே இங்கே தான் தண்ணி குடிக்குது. இப்போ நம்மளும் தண்ணி இங்கே தான் குடிச்சோம், வழி இல்லை. அந்த அண்ணன் சொன்ன மாதிரி வந்து ஏதோ ஒரு சயின்ஸ் இருக்கிறதுனால தான் வந்துதுன்றது தெரியுது. அந்த குரங்கு வந்து இங்கே தண்ணி குடிச்சிருக்கு. இங்கே தண்ணி உள்ள அழகாக வருது, அந்த தண்ணியை தான் அது குடிச்சிருக்கு, ஃப்ரீயாக தண்ணியாக. தண்ணி ரொம்ப 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 கலங்களாக இருக்குது. இது குடிக்கிறது நல்லதில்லை. இப்போ வந்து மழை வந்து அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன். மேலே தண்ணி வரது ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தான் வந்து அவ்வளோ கிளியராக தண்ணி இல்லை. அதனால் இதை குடிக்கிறது நமக்கு நல்லதே இல்லை. சாப்பிட்டு கை கழுவுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வரும்போது தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க, வேறு வழி இல்லை. இல்லைனா வந்து டேரெக்டாக 5வது அந்த ஆண்டி சொன்னையில் போய் தண்ணி குடிங்க. மேலே கடை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சதுனால வரும்போதே நான் சப்பாத்திலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் அதை தான் சாப்பிட போகிறோம். அப்படியே நைட்டு சாப்பாடும் நாங்கள் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த கைத்தட்டி சோனையில் வந்து இப்போ தண்ணி அழுக்காததுனால சாப்பிட்டுட்டு அப்படியே கை இங்கேயே கழுவிட்டு, முக்கியமாக இந்த குப்பையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். முடிஞ்ச அளவுக்கு குப்பை போடாமல் போயிடலாம். ஓகே, எவ்வளோ போய் சப்பாத்தி பாருங்கள். ஓகே ஓகே, போதும் ப்ரோ. ஓகே கைஸ், நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே 4வது மலை ஏறிட்டு அப்புறம் 5வது மலை ஏறிட்டு குளிச்சுட்டு அப்படியே சிவனை பார்க்க போகிறோம். கைஸ், இப்போ வந்து கைத்தட்டி சொன்னைக்கு அப்புறம் வர்றது எல்லாமே வந்து 4வது மலை தான். இப்போ 4வது மலை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வரும்போது ரொம்ப பார்த்து தான் வரணும் நீங்கள். தண்ணி வந்து அங்கேயும் வருது போல், கீழே வந்து கைத்தறி சொன்னே வருது. அதனால் தண்ணி எங்கே நல்லா இருக்கோ அங்கே பார்த்து பிடிச்சிங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து அது மாதிரி தான் ஏறி போகிறோம். 4வது மலை வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது, போக போக ஃபுல்லாகவே வந்து சரியாயிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சன் செட் ஆக போகுது. நம்ம சன் செட்டை பார்க்கறதுக்காக தான் மேலே போயிட்டுருக்கோம். மேலே போய் குளிச்சுட்டு அந்த சூரியன் எப்படி அழகாக செட் ஆகுன்றதை தான் பார்க்க போகிறோம். இங்கே 2 வழி இருக்குது. ஒன்று வந்து அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கலாம். கரெக்ட், இப்படி போனால் மேலே போகிறது. அப்படியே என்ன சைடில் வந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுக்க போகலாம். இதுதாங்க அந்த வியூ. இந்த லோக்கல் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் ரூட்டில் நடந்துருவாங்க. அந்த பக்கம் நடந்து அப்படியே மேலே வந்துடுவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஷாவோடைய கோவில் சிலை எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்படியே இப்போ நம்ம மேலே போனோம் அப்படின்னா அந்த சிறுவாணி ஆறு எல்லாமே தெரியும். 4வது மலை வந்துட்டோம். அவ்வளோதான் மக்களே. நம்ம வந்து 3வது மலை வந்து ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணி ஏறிட்டு இருந்தோம். 4வது மலை சீக்கிரம் முடிச்சிடுவோம். அப்புறம் 5வது மலை குளிச்சுட்டு 6வது மலை கொஞ்சம் ஓகே, 7வது மலை ரொம்பவே கஷ்டம் சொல்லியிருக்காங்க. மேலே போக போது தெரியும். வெல்கம் டு சோலைவனக்காடுகள் வந்துட்டாங்க. ஃபுல்லாகவே வந்து சோலைவனக்காடுகள் வந்தாச்சு. அப்படியே 4வது மலையை நம்ம ஏறி கடக்க போகிறோம். நாலாவது மலை சமதளமாக இருக்கும்னாங்க. ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா செங்குத்தாக தான் போயிட்டுருக்கு. இதுனா 80 டிகிரிக்கெலாம் இருக்குது. 90 டிகிரி இல்லை, ஆனால் 80 டிகிரி. இங்கேயும் 2 குட்டி பசங்க வந்துருக்காங்க பாருங்கள். ஹாய். இவங்கெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம ஈஸியாக வந்து மழை இல்லைன்னு தோணுது. கீழே பார்த்தா இப்படி ஈஸியாக இருக்கா? கீழே பார்த்து போ.
சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் வரும்போது இதுமாதிரி காயாக இருக்கும், உங்களுக்கு சாப்பிட்டுக்கலாம். அதுவும் போகிறது எல்லாமே சாப்பிட்றாதீங்க, குருவி பழத்தை மட்டும் சாப்பிடுங்க. அப்புறம் வந்து அரநெல்லிக்காய் செடியும் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வரும்போது அரநெல்லிக்காய் இருந்துச்சுன்னா அதையும் சாப்பிட்லாம். இந்த ரோடு காமிக்கிற பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. மழை தண்ணி அடித்து கடைசியில் ஏதோ மிச்சம் விட்டுருக்கு. இதில் தான் நம்ம ஏறி போகிறோம். இதுதாங்க அந்த பூஞ்சோலை காடுகள். இது இருக்கிறதுனால தான் இப்போ வந்து மழை விட்டதுக்கப்புறமும் இந்த வெயில் டைமில் கூட இந்த 3வது மலையிலையும் சரி 2வது மலையிலையும் சரி தண்ணி இருக்குது. இந்த பூஞ்சோலை காடுகள் வந்து தேக்கி வச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுது. அந்த தண்ணி தான் வந்து கீழே போயிட்டுருக்கு. இதே மாதிரி தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்க காடுகள் எல்லாமே இப்படி தான் மேலே இருக்க தண்ணியை தேக்கி வச்சுருக்கோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ரிலீஸ் பண்ணி தான் இந்த கோயம்புத்தூர் மக்கள் சிறுவாணி தண்ணியாக குடிச்சிட்ருக்காங்க. நம்ம சென்னைக்கும் இது மாதிரி ஒரு மலை இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். இவ்வளோ தூரம் வர வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம சிவனுக்காக வரலாம், தப்பு இல்லை. இன்னும் அது சிவபக்தனாக மாறிட்டுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட, ஏன்னா சிவன் வந்து ஏழைகளோட தெய்வம்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் நினச்சா பார்த்துட முடியாது, ஆனால் ஏழைகள் நினச்சா கண்டிப்பாக பார்த்துடலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஹைட்டாக இருக்க மலையில் இருப்பார். பணக்காரங்களாம் காசு இருந்தால் மட்டும் போதாது, கொஞ்சம் உடம்பு தெம்பு இருந்தால் மட்டும்தான் போய் பார்க்கவே முடியும். அதெல்லாம் இவங்க வந்து ஏழைகளோட தெய்வம் சொல்லுவோம். அதில் உருவம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு லிங்கத்தை வச்சு வழிபட்டுடலாம். அதுதான் நம்ம சிவனுடைய பவரும் சரி, எல்லாமே ஏழைகளின் தெய்வம். அப்படியே அந்த காடை பாருங்கள். ஆக்சுவலாக நான் இந்த டைம் வரும்போது நிறைய குட்டி பசங்களை பார்க்குறேன். பிடிச்சிருக்கா இந்த ட்ரெக்கிங்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் சொல்லுவீங்களா நீங்களாம் வந்து இந்த மலை ஏறி? இந்த மலை பேர் என்ன? மேலே என்ன போய் பார்த்துருந்தீங்க? என்ன சாமி பார்த்தீங்க? சிவன். சரி, உன் கால் வலிக்கலையாடா? சூப்பர். உன் பேர் என்ன? அப்படியே பண்ணினா இன்னொரு குட்டி பாப்பா. செம ஆச்சரியங்க இது. நிறைய பேர் இந்த மலை ஏற முடியாது சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் வேணா உங்கள் பசங்களை கூட்டு வந்துருக்கீங்க. என் பையன் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஏற்றிருக்கேன். இவங்க செகண்ட் ஸ்டாண்டர்டு. அப்படி செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களா? ஈஸியாக இருக்கா அவனுக்கு மலை ஏறதுக்கு? பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா? எந்த ஊர் நீங்கள்? நான் வந்து கோவை புதூர்ல இருக்கேன். அப்படியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வர சொல்லுவீங்க இந்த இடத்துக்கு? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த இடத்துக்கு வர சொல்லுவீங்களா? சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். ஓகே, நீங்கள் இதே மாதிரி நிறைய மலையெல்லாம் ஏறிட்டு வாங்க, சரியா? நெக்ஸ்ட் பருவதமலை ஒன்று இருக்கு சென்னை பக்கத்தில். பருவதமலை ஏறி நான் போயிருக்கேன். வாவ், சூப்பர். வேற என்ன மலை விட்டு வச்சிருக்கீங்க நீங்க? எல்லா மலையும் ஏறிட்டோம். எல்லா மலையும் ஏறியாச்சு. சிவன் கோவிலையும் பார்த்துருவோம். ஓ, சதுரகிரி ஏரியாச்சு, எல்லாம் ஏரியாச்சு. ஓ மை காட். ரெண்டு வயசுல சதுரகிரி, பருவதமலை, வெள்ளையங்கிரி. ஓ, அல்டிமேட் ப்ரோ. இந்த கோயிலோட வரலாறு ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு? சிவன் வந்து எப்படி இங்கே வந்திருக்காரு? அது மாதிரி வந்து ஒரு பெரிய ஸ்டோரி ஆக்சுவலாக. ஆனால் எனக்கு எக்ஸாக்டாக நான் எனக்கு ரிமெம்பர் இல்லை. பட் ஆனால் வந்து சொன்னது வந்து என்னென்னு அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க வந்து தவறு இருந்தாங்களாம் சிவனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆமாம், கன்னியாகுமரியில் ஒருத்தவங்க அந்த தேவி இருந்தாங்க. அவங்கள பார்க்க வந்து, ஆனால் இவர் வந்து டைமுக்கு வரலன்னு சொல்லிட்டு அவங்க கோச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு வரும்போது இங்கே தவறு இருந்தாரு. அவங்க வந்து கோச்சிட்டு அவங்க இறந்துட்டாங்க. அந்த விரக்தியில இவர் வந்து இங்கே இருந்தாரு அப்படிங்கிறது தான் வரலாறுனா. கரெக்டு தான். ஆல்மோஸ்ட் இது கரெக்டு தான். அது போக போக வந்து பல விஷயமா மாறி இருக்கு. நிறைய சொல்றது ஒன்றுனா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், கரெக்டு. சூப்பர் தான் ப்ரோ, தேங்க்ஸ். இது மாதிரி சின்ன பசங்க ஏறதெல்லாம் ரொம்பவே பெரிய ஷாக்காக இருக்குது எனக்கு. நம்மளும் வந்து துருவாவை கூப்பிட்டு வரலாம். துருவாவை கூப்பிட்டு நம்மளும் மலையே ஏறலாம். நாலாவது மலையோட ஸ்டார்டிங்கில் தான் வந்து கொஞ்சம் செங்குத்தான பாறைகள்லாம் கடந்து வருவீங்க. ஆனால் போக போக இதுமாதிரி சமதளமாக இருக்கும். அதனால் மட்டும்தான் இது வந்து சமதளமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் 4வது மலையும் கஷ்டம்தான். நீங்கள் வந்து சிவான்னு நினச்சா மட்டும்தான் எல்லாத்தையுமே கடந்து போக முடியும். ப்ரோ, இப்போ நம்ம எங்கே போகணுன்ற ஐடியா இருக்கா? எந்த இடத்துக்கு போகணுன்ட்டு நீ வந்துட்டு நினைக்கிறேன்? பீச் ஆகிட்டு நினைக்கிறியா? இல்லை, இன்னும் 2 மணி தாண்டணும். அது இருக்குல்ல. ஆமாம், ஆனால் அங்கே இல்லை, அதுக்கு பின்னாடி. அந்த நீங்கள் வந்து சிவராத்திரி அப்போலாம் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் கடை இருக்குங்க. அப்போ பிரச்சனை இல்லை. இப்போ கடை வந்து இப்போதைக்கு ஓப்பன் பண்ணலை. இப்போ நம்ம இன்னும் அந்த மலையை அப்படியே கிராஸ் பண்ணி அந்த மலையை தாண்டி தான் போக போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி நல்லா குளிச்சுட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு போகிறது தான் பிளானு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை சூப்பர் வியூ இருக்குங்க. மண் இருக்குது, பொண்ணு இருக்குது.
ஏன்னா ஏன் பொண்ணு கிடைக்கல? ஏன் பொண்ணு கிடைக்கல? மண் இருக்குது பொண்ணு இருக்குதுன்னா பொண்ணு தான் தங்கமா? தங்கம். அப்போ ஏன் பெண் கிடைக்கல? பெண் கிடைக்கல. பெண் கிடைக்கல. நம்மளுக்கு மனுஷனுக்கு ஆண்டவனா கொடுக்குறான் இருக்கிறதுக்கு இடம், படுக்கிறதுக்கு உடை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு. இது 3மே அங்கே இருக்குது. மண்ணில் பூமியில் கிடைக்குது. மண் கடவுள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்து வரோம். அவனுக்கு தேவையானது மண்ணுன்றது நிலம் கொடுத்துட்றான், விவசாயம் பண்ணி சாப்பிட்றான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், அதை எதுவுமே விற்கும் போது நகை கிடைக்குது. மண்ணுக்குது பொண்ணுக்குது. ஆனால் அவனுக்கு தேவை பொண்ணு இருக்கும்போது பெண் கல்யாணம் பண்ணுறதுக்கு மனைவி வேணும்ல. அந்த மனைவி தேடும் போது அவனுக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல? ஏன் கிடைக்கல? அப்போ என்ன பண்ணுவான், அவங்களோட நல்ல செயல்பாடு எதுனா ஒன்று குறைபாடு இருக்கும். அப்போ என்ன போடுவான், ஒருத்தன் போய் ஜாதகத்தை எதுவுமே கேள்றான்னுவான், ஒருத்தன் எதுவுமே என்ன கோயிலுக்கு சுற்றுறான்னுவான். அப்போ இது எங்கே போனாலும் அவனுக்கு கிடைக்கல. அப்பயும் ஏன் கிடைக்கல? ஏதோ ஒரு குறை வச்சிருக்கிறான். அப்போ என்ன குறை இருக்கு? ஏதோ இருக்குது. அப்போ அவன் தேடல் வேணும்ல, அதுக்கு விடை கிடைக்கணும்ல. ஆமாம். அந்த விடையை தேடினா தானே கிடைக்கும் நம்மளுக்கு. அது கண்டுபிடிக்கணும்ல. அப்போ என்ன சொன்னான், எத்தனை கோயிலுக்கோலம் சுற்றினாலும் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் கரெக்டாக இருந்ததுன்னா அப்போ சரியான முறையில் அந்த பொண்ணு வந்து நிரந்தரமாக நம்ம சேகரித்து தனக்கு மட்டும் இல்லாமல் பிறருக்கும் அதை வந்து பார்த்தோன்னா ஏழை எளியவங்களுக்கு வந்து கொடுக்கும்போது பார்த்தோன்னா ரெண்டுமே சேருது. மண்ணும் பொண்ணு கிடைக்குது, பேரும் புகழையும் சேருது, நல்ல ஒரு மனைவியாகவும் அவனுக்கு கிடைக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது கெட்டது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது ஆன்மீகத்தையும் சேர்த்து புகுத்தணும். அவங்கக்கிட்ட வந்து திருவாசகத்தை சொல்லி கொடுத்தா எல்லாமே கிடைக்கும். மண்ணு மேலே ஆசைப்படாதீங்க, நகை மேலே ஆசைப்படாதுன்னு நம்ம பெத்த அப்பா அம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த போன ஜென்மத்தில் அந்த புண்ணியம் கிடைக்கலாம். இன்றைக்கி இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு நம்ம வந்துட முடியுமா? இறைவனுடைய தரிசனம் கிடச்சிருக்க முடியுமா? விஸ்வரூபம் கிடைக்குமா? 4 வார்த்தை நல்ல வார்த்தை 4 பேர் கேட்க முடியுமா? 4 விஷயம் 4 பேருக்கு தெரிய முடியுமா? முடியாது. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, சிவனுடைய அனுகிரகம் இல்லாமல் இந்த மலையோட காலடி நம்மளுக்கு கிடையாது. 4 பேர் 4 விஷயம் சொல்ல முடியாது. அவங்கக்கிட்ட இருக்கிற 4 விஷயம் நம்ம கேட்க முடியாது. அதனால் எல்லாம் வெள்ளிங்கிரி ஆண்டவருடைய எல்லாமே அவருடைய சமர்ப்பணம். அவர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. யாருடைய மனசுலையும் வராது. திருப்பி கேட்டாலும் சொல்ல தெரியாது, மறைஞ்சிடும். சிவாய நம்ம. ஓம் நமச்சிவாய. ரொம்ப ரொம்ப நல்லா பேசியிருந்தீங்கண்ணா. உண்மையை சொன்னீங்க. நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. அவர் எப்படி சொன்னார்னே தெரியல. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தை வந்து நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு இப்போதைக்கு ஒன்று ஞாபகம் வருது. வெள்ளையங்கிரியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சித்தர்கள்லாம் இன்னமும் சில பேரோட கண்களுக்கு மட்டும் தெரியாங்க. அவர் சித்தரா இல்லைன்றது எனக்கு தெரியல. மேபி வந்து அந்த காலத்தில் நடந்துருக்கலாம். ஸோ அவங்களே வந்து சில பேரை சூஸ் பண்ணி அவங்ககிட்ட பேசிட்டு அவங்களுக்கு சில நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. நம்மளுக்கும் அதுமாதிரி நடந்துக்கலாம். அது தெரியும். மக்கள்லாம் வந்து கீழே இறங்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஒட்டன் சித்தர் கோயிலை பார்க்க போகிறோம். ஒட்டன் சித்தரோட சமாதியை பார்க்க போகிறோம். அவள் தான் வந்து இந்த கோயிலுக்கு போகிறதுக்கான வழியெல்லாம் அமைச்சாருன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அவரோட சமாதி இங்கே தான் இருக்குது, 4வது மலை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து பீமன் கழிவு நிறையா தெரியுது. கைஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான பர்ஃபெக்டான பிளேஸ் இது தான். இங்கே வந்து ஃபோட்டோ வீடியோ எதுனா எடுத்துங்க. இந்த 4வது மலையில் சும்மா வியூ பயங்கரமாக இருக்குங்க. இதுதான் வந்து பர்ஃபெக்ட் பிளேஸு. நானும் சில ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணுறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் வந்து ஐடி பார்த்தீங்கன்னா ட்ராவல் வித் ஜெகா அண்டு ஜெகா 2.0 ரெண்டுத்துலேயே போட்டிருக்கேன். போயிட்டு என்கிட்ட ஏதாச்சும் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அந்த பக்கம் தான் போகிறோம். சூரியன் வந்து அங்கே தான் செட் ஆக போகுது. இப்போ நம்ம வந்து 4வது மலையோட முடிவில் இருக்கோம். ஒட்டன் சித்தரோடைய சமாதிக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் 5வது மலை 6வது மலை போவீங்க. இந்த சித்தர் தான் இந்த வழியெல்லாம் உருவாக்குனது. நம்ம வர்றதுக்கெல்லாம் அந்த விதை போட்டவரே இவர் தான். 5வது மலை வந்துட்டோமா? 5வது மலை வந்துட்டோமா? அது பீமன் கழிவுண்டையா? அதுதான் பீமன் கழிவுண்டையா? ஓகே. நம்மளோட பீமன் கழிவுண்டை பார்த்தீங்களா, அங்கே துண்டாக தெரியுது. அதோட வரலாறு சொல்கிறேன் கேட்டுங்க. நம்ம இப்போ 5வது மலையில் தான் இருக்கோம். சமதளமாக நடந்து போயிட்டுருக்கோம். இதோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பஞ்சபாண்டவர்கள் வந்து தாராபுரத்தில் வந்து தங்கியிருக்கும் போது வெள்ளையங்கிரி வந்ததாகவும், அப்போ வந்து அர்ஜுனன் வந்து அந்த கல் பக்கத்தில் தான் வந்து தியானம் பண்ணதாகவும் சொல்லுவாங்க. இன்னொரு கதை வந்து பீமான் வந்து எப்பவுமே கழிவுருண்டையாக தான் சாப்பிடுவார். அதை உருண்டை பிடிச்சா சாப்பிடுவார். அதில் ஒரு உருண்டை கீழே விழுந்ததாகவும் சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி வந்து அந்த அந்த சொல்லுவாங்க கதைகள், அந்த புராண கதைகள் வந்து நிறைய இருக்குது இந்த வெள்ளையங்கிரிக்கு. சப்போஸ் வந்து நான் தப்பாக சொன்னாலும் சரி, இல்லை கரெக்டாக சொன்னாலும் சரி, அந்த கமெண்ட்டில் போடுங்க கரெக்டு தான் சொல்லிவிட்டு. அட்லீஸ்ட் வந்து தப்பாக சொன்னால் எனக்கு கரெக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் தப்பாக சொன்னால் எது தான் ஒன்றுன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லுங்கள்.
இது ஏற வழியா 2 வழி பெரியது, அது எல்லாமே வந்து ஒரு வழி ஏறுறது ஒரு வழி இறங்குறது. பாய் ப்ரோ. எம்ஏஎல் ஓகே ப்ரோ. எம்ஏஎல் லெஃப்ட்டில் போனீங்க அப்படின்னா ஏறுற வழிங்க, இப்போ ரைட்டில் வரது எல்லாமே இறங்குற வழி. கூட்டம் அதிகமாக இருக்கும்போது கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணிங்க, இல்லைனா வந்து டிராஃபிக் ஜாம் ஆயிரும். அந்தளவுக்கு சிவராத்திரிலாம் வந்தீங்கன்னா உங்கள் நிலமையை யோசிச்சு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சிவனை தான் பார்க்க வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து பார்க்க வாங்க. ஓம் நமச்சிவாய. வா சூப்பராக இருக்குது. இப்போ போக போக வந்து கிளைமேட்லாம் அப்படியே சில்லுன்னு மாறுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லாமே சோலைவன காடுகள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் மரங்கள்லாம் பார்க்கறது ரேர் தான், அதெல்லாம் வந்து சோலைகள் தான். 4வது மலையோட ஸ்டார்டிங் மட்டும் தான் கொஞ்சம் வந்து செங்குத்தான படிக்கட்டுலாம் இருக்கும். போக போக அப்படியே சமதளமாக முடிஞ்சிருச்சு. ஆனால் ரொம்ப லாங்கு தான். இப்போ நம்ம 5வது மலைக்கு வந்தாச்சு. அந்த பீமன் கல்வெண்டையே பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த சுனை, ஆண்டி சுனை. பீமன் கல்வெண்டையை வந்து உங்களுக்கு கிட்ட போய் காமிக்கிறேன். ஓம் நமச்சிவாயன்னு அழகாக எழுதியிருக்காங்க. ஃபுல்லாக கவர் பண்ண முடியல கையில் வீடியோவில், அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. நமச்சிவாய. போக வந்து ட்ரெக்கிங் ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸ்டார்டிங்கில் எனக்கு கஷ்டம் வந்து லைஃப்பில் எப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண அப்புறம் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படிதான் இருக்குது. நான் அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா, நல்ல ஒரு டிஸ்ட்டை வந்து 6வது மலைக்கு அப்புறம் ரிவீல் பண்ணுறேன். மகாபலிபுரத்தில் இருக்க அதே அந்த நெய் உருண்டையா அது மாதிரியான ஒரு பாறை தான் இருக்கும். ஓம் நமச்சிவாய. இப்போ நமக்கு அந்த சிவனுடைய கோவில் தெரிஞ்சிருச்சு. ஒரு வழியாக நம்ம வந்து சிவன் கோயிலை பார்த்துட்டோங்க. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். அதுதான் அந்த கரிமலை, 7வது மலை. அங்கே தான் சிவன் இருக்கார். தான் தோன்றிய சிவனை பார்க்கறதுக்கு ரெடியாக இருங்க. இந்த 5வது மலையும் 6வது மலையும் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக அந்த மண்ணை வந்து நீங்கள் எடுக்கும் போதெல்லாம் வந்து திருநூறு மாதிரி வந்து ஒயிட் கலரில் வரும். அதுதான் வந்து திருநீர் மலைன்னு சொல்லுவாங்க. இங்கே இப்போ பெருசாக ஒரு இறக்கம் வந்துங்க. ரொம்ப சேஃபாக தான் இறங்கணும் நம்ம இதில். எல்லா மலையிலுமே கஷ்டம்தான், எல்லா மலையிலுமே வந்து பார்த்து பார்த்து தான் போகணும். 1வது மலை கஷ்டம், 2வது மலை கஷ்டன்றதுலாம் எனக்கு தெரிஞ்சு பேச்சுக்கு தான். வா 2 பாறை நடுவில் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் 5வது மலை 6வது மலை போகும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அப்படின்னா நீங்கள் வந்து கோயிலை பார்த்துட்டீங்க, அதனால் அந்த கோயில்கிட்ட வந்துட்டோம், நம்ம சாமியை பார்க்க போகிறோன்ற ஒரு நிம்மதி இருக்கும். இப்போ பச்சை பசையில் இருக்க இந்த காடு வந்து இன்னும் கொஞ்ச நாள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. அதனால நான் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு குப்பையை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வெயில் டைம் வந்துச்சுன்னா வந்து இந்த பச்சை பசையெல்லாம் அப்படியே ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ட்ரை பண்ணுங்கள். அந்த சிவராத்திரி அன்றைக்கி தான் வரணுன்ற குறிக்கோளோட இருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தான் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. கூட்டத்தில் வந்து இந்த ரீல்ஸு எங்கே போனாலும் சரி, யூடியூப் ரீல்ஸ் எதில் பார்த்தாலும் விளங்கிட்டு இருக்கும். அதனால் எல்லாருமே கிளம்பி வந்துடுவாங்க. முடிஞ்சாலும் லீவ் கூட போட்டு வந்துடுங்க, வேறு வழி இல்லை. ஓம் நமச்சிவாய. நீங்கள் சிவனை நம்பினாலும் சரி, என்ன நம்பினாலும் சரி, இந்த மலைக்கு ஒரு டைம் வந்து பாருங்கள், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே தான் நம்மளோட சிவன் நம்ம பார்க்க போகிறோம். செம்ம சந்தோஷமாக இருக்குது, என்னால் சொல்லவே முடியல, அந்தளவுக்கு இருக்குது. வா கிளைமேட் பார்த்தீங்களா. ஓம் நமச்சிவாய. முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு 2 நான் மட்டும் தான் அடுத்து வந்து வீடியோவை கண்டிப்பாக பண்ண முடியும், இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் போயிட வேண்டியதான், வர வழி இல்லை. இதுதான் வந்து அந்த மண்ணெல்லாம் திருநீர் மாதிரி ஒரே ஒயிட்டாக இருக்குங்க, அதனால் வந்து திருநீர் மலைன்னு சொல்கிறாங்க. இந்த 6வது மலையும் 5வது மலையும் வந்து ஒரு ஏற்ற இறக்கமாகவும் ஒன்றுக்கு ஒன்று பக்கத்து பக்கத்தில் இருக்கும். அதனால் வந்து இப்போது இறங்கிட்டு இருக்கோங்க. நம்ம இறங்கினா வந்து நம்ம சுனையை பார்த்துருவோம். ஆண்டி சுனை லைஃப்பில் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா இது ஒன்று தாங்க. பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் மிட் நைட்டில் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை குளிச்சுட்டு போங்க.
ஃபஸ்ட்டு மலையிலேருந்து நம்ம கூட பிரிஞ்சு போனவன் தான் நம்மளுடைய விஷ்ணு. விஷ்ணு இங்கே வந்து தூங்கிட்டு இருந்தியாடா? தூங்கிட்டியா? சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. 3 மணிக்கே வந்துட்டேன். கூட வரக்கும்போது இன்னும் வரவே இல்லை. அவர் இன்னும் வரல. மக்களே, நம்ம வந்து ஒரு வழியாக ஆண்டி சோனைக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இங்கே குளிச்சுட்டு அப்படியே மேலே போக போகிறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பச்சை பசேல்னு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் எப்போவுமே இங்கே தண்ணி இருக்கும், அதனால தான். காலையிலேருந்து அந்த வெயிலில் நடந்து வந்து இப்போ குளிக்க போகிறது நினச்சா செம்ம ஜாலியாக இருக்குது. இதுதாங்க அந்த ஆண்டி சுனை. இங்கே வந்து மறக்காமல் குளிச்சுட்டு போங்க. அப்போ தான் இவ்வளோ நேரம் இங்கே நடந்து வந்த அந்த வழியும் போகும். உங்களுக்கு ரொம்பவே வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அங்கே தான் கோவில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் அங்கே போயிடலாம். இது உள்ள வந்து ஒரு சிவனும் இருக்காருங்க. உங்களுக்கு நான் ஒரு சேலஞ்ச் விடுறேன். நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது கரெக்டாக மிட்நைட்டு 3 மணி, அந்த 3 மணியில் வந்து நான் குளிச்சுட்டு போனேன். நீங்கள் வந்து நேரில் வந்து குடிக்கும் போது அதோடைய அனுபவம் என்னன்னு தெரியும். முடிஞ்சால் அதை குளிச்சுட்டு கமெண்ட்டை போடுங்க. இப்போ நம்ம வந்து ஆண்டி சோனையிலே குளிச்சாச்சு. ஃபுல்லாகவே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டோம். இப்போ ஃபஸ்ட்லேருந்து மலை ஏற ஆரம்பிக்க போகிறோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, லைஃப்பில் வந்து அந்த ஃபஸ்ட்டு மலையில் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் வந்து எல்லாமே சரியாக நல்லா ஏற்றம் இருக்கும், வந்துட்டு போகும்னு சொல்லிட்டு. அப்படி போகும்போது இந்த 7வது மலை திரும்ப டவுன்லேருந்து 6வது மலை ஃபுல்லாகவே டவுன் ஆகிடும். நீங்கள் 7வது மலை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம சிவனை நோக்கி மலை 7வது மலை ஏறிட்டுருக்கோங்க. சிறுவாணி ரிவரோட அழகை பார்க்கணும் அப்படின்னா அங்கே பாருங்கள், சூரியன் மறைய போகுது இன்னும் நேரத்தில். மேலே 6 மணிக்கான பூஜை நடக்க போகுதுங்க. மேலே சீக்கிரம் நம்ம ஏகே ஆகணும். டோட்டலாக வந்து இப்போ ஏறி வந்த களைப்பு எல்லாமே போயிடுச்சு உண்மையாகவே. அப்படியே நாளைக்கு காலையில் சன் ரைஸையும் பார்த்துடணும். நைட்டு எப்படி ஸ்டே பண்ண போகிறோம்னு தெரில, அதுதான் இங்கே ட்விஸ்ட்டே. நீங்கள் இந்த 7வது மலை ஏறும்போது இங்கே ஒரு சொனம் இருக்குது. இங்கேயே தண்ணி பிடிச்சிங்க, மேலே போனால் இருக்காது. கைஸ் வந்து நீங்கள் 7வது மலை ஏறும்போது இந்த தான் தோன்றி பிள்ளையாரை வழிபட்டு போங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு பாறையில் அப்படியே பிள்ளையார் இருப்பார். வா நான் இருப்பா. அப்படியே இப்போ நான் அதுதான் மலை உச்சி. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஒரே நம்ம வந்து இவ்வளோ தூரம் எந்த பிரச்சனையும் நம்ம வந்துட்டோம். அதே மாதிரி மேலே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கீழே இருக்கணும். இப்போ வந்து 7வது மலை நம்ம ஏறிட்டுருக்கோம். இன்னும் நிறைய சூரியன் செட் ஆகிற போது சீக்கிரமாக நம்ம மேலே போயிட்டு சன்செட்டை பார்த்தே ஆகணும். இருக்கிறது ரொம்ப கஷ்டமான மலை. 1வது மலையும் இந்த 7வது மலையும் தான். வாங்க வழியில் நம்ம சீக்கிரம் போய் தான் ஆகணும், ஓடி ஆகணும். வாங்க போகலாம். ஆல்மோஸ்ட் வந்து சன்செட் ஆகிடுச்சிங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. லோகேஷ், விஷ்ணு, மேலே தான் வந்து நம்ம தலைவர் சிவன் இருக்கார். அப்படின்னு நீங்கள் வந்து அந்த சன்செட்டை பாருங்கள். அவ்வளோதான் மக்களே, சிறுவாணியோடைய ஆற்றுக்கு மேலே அந்த 2 மலை கீழே அழகாக சூரியன் செட் ஆகிடுச்சு. சூரியன் செட் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க இந்த வீடியோவை பாருங்கள். பார்க்காதவங்க இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அப்படியே மேலே போயிட்டு இப்போ அந்த தரிசனத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த டே ரொம்ப சூப்பராக வந்து முடிஞ்சிருக்கும். வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய இடத்துக்கு போயிருப்போம். பருவதமலை, அப்புறம் வந்து நிறைய கோவில்களுக்கும் போயிருக்கேன். சென்னையில் நிறைய பிளேசஸ் போயிருக்கேன். முடிஞ்சளவுக்கு வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து அங்கே தரிசனம் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இவ்வளோ மலை ஏறிட்டீங்க, இப்போ இந்த மலைக்கு என்ன பிரச்சனை? மலை தான் ப்ரோ ரொம்ப என்ன ப்ரோ சொல்கிறீங்க? என்ன பண்ணுறதுன்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து சிவன் இருக்காரு. ஆனால் என்ன ஏறுறது தான் பார்த்து ஏறுங்க. நிறைய பேர் சொல்கிற மாதிரி 7வது மலை ஏறுறது ரொம்ப கஷ்டம் தான் போலயே.
நமக்கு வந்து சிவனை பார்க்க போகின்ற ஒரு ஆனந்தம் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. ஃபோனை வச்சு வாய 7வது மணியில் வந்து ஃபோன் பேசுகிறீங்களா? டேய் உண்மையாக ஃபோன் பண்ணியிருக்காங்களா? ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு டவர். என்ன சிம்மு? ஜியோ. அடேங்கப்பா, ஜியோட ஆட் ஆகிடும் போல இது. அவ்வளோதான் மக்களே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய ஏழைகளின் கடவுள் வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி பாறைகளுக்கு நடுவில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு. அவர் இங்கே தான் வந்து தியானம் பண்ணியிருக்காரு. நம்மளும் அவர் இங்கே தான் வந்து பார்க்க வந்திருக்கோம். நமச்சிவாய. வெள்ளையங்கிரி ஆண்டவரை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மனோன்மணி அம்மனையும் பார்த்து வழிபட்டு போங்க. ஒரு வழியாக நம்ம வந்து சிவனை வந்து பார்த்தாச்சு, பூஜை வந்தாச்சு, பார்த்தாச்சு. ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்குது. ஓம் நமச்சிவாய. ஒரு வழியாக நம்ம 7 மலையை கடந்து வந்து நம்ம சிவனை பார்த்தாச்சு. டைம் வந்து 2 ஆகுதுங்க. இன்னமும் வந்து கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது. ஃபுல்லாக வந்துகிட்டே தான் இருக்காங்க. செமையாக குளிருது. இங்கே ஸ்டே பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு அது அந்த போர்வை குளிருக்கு இதமாக என்னென்ன எடுத்துகிட்டு வரணுமோ எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க. ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டே பண்ணுறது. வந்துகிட்டே இருக்காங்க பாருங்க. டைம் ஆக கை கால்லாம் வந்து ரொம்பவே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. செம்மையாக குளிர்ட்டுருக்கு. இன்னும் ஒரு 4 மணிக்கெலாம் வந்து ரொம்பவே சில்னஸ் அதிகமாயிரும் போல். எல்லாருமே வந்து அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து கிளம்பிட்டாங்க, சன்ரைஸ்லாம் பார்க்க முடியாது. இந்த இடத்துல தான் வந்து சிவனோட கோவில் இருக்குது. இந்த பக்கம் வந்து சன்ரைஸ் ஆகும். அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து மலை தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் மலை அங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போகிற இடம் இன்னும் முக்கியமான விஷயம் வந்து இது வந்து சிறுவாணி ரிவர். அங்கே போய் பாருங்கள். இது வந்து சிறுவாணி ரிவர். அங்கே டேம்லாம் இருக்குது. அப்படியே இங்கே நம்ம ஒரு கோவில் இருக்குது. இது வரைக்கும் நானும் போனதில்லை. ஃபஸ்ட் டைம் வந்து அங்கே ஒரு கோவில் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம அந்த கோவில் தான் போகிறோம். வாங்க போகலாம். வெள்ளையங்கிரி கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்துலேருந்து மேக்ஸிமம் வந்து மார்ச் மாதம் தான் ஆரம்பிப்பாங்க. இந்த வருஷம் பிப்ரவரியிலேருந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதில் வந்து ஒரு மே மாதம் எண்டு வரைக்கும் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஃபுல்லாகவே வந்து இந்த வனவிலங்குகள், முக்கியமாக இந்த இடத்துல நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த யானைகளுடைய அந்த விட்டை இதை சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே இங்கே தான் இருக்குது. நம்ம வரதுக்காக மட்டும்தான் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து அதை வந்து இப்போ அவங்க வந்து அந்த யானைலாம் தொழுத்தி விட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து கொஞ்ச நாள் மட்டும் இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் வந்து முக்கியமான விஷயம், பயங்கரமாக குளிருது மே மாதம். அதாவது இந்த வெயில் டைமில் இந்த சீசன்லேயே இப்படி குளிருது அப்படின்னா, நீங்கள் அந்த மார்ச் அந்த மார்கழி மாதம் இந்த டிசம்பர் மாதம்லாம் வந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் வந்து இந்த சில நாட்கள் மட்டும் தந்து வச்சுருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. சித்ரா பௌர்ணமியை நம்பி எல்லோரும் ஒன்றா வந்து ரொம்ப ரஷ் ஆகி அது ரொம்பவே உங்களுக்கு தான் டேஞ்சர். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குது கிளைமேட்லாம். சன் செட்டும் சரி, நல்லா சன்ரைஸும் நல்லாவே போயிட்டுருக்கு. நீங்கள் கீழே வந்து சாப்பாடு வாங்கிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணலாம். என்ன ப்ரோ, எத்தனை டைம் வரீங்க? ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருக்குது?
அந்த கோயில் போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் என்ன சாமி இருக்குன்றதெல்லாம் தெரில. அங்கே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. மலையிலேருந்து அப்படியே கீழே இறங்குது. இதுவும் ஃபுல்லாக வந்து புற்கள் மட்டும்தான் இருக்குது. சோலைவனம் மாதிரி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இந்த புதுசாக இருக்க நமக்கு புதுசாக இருக்க அந்த கோயில் ரீச் பண்ணிட்டோம். நீங்களும் வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் மறக்காமல் இந்த கோயில் விசிட் பண்ணி போங்க. ஓம் நம சிவாய. சிவ சிவா. நம்ம ஏரி வந்து இந்த வெள்ளையங்கிரி காடு ரொம்பவே பெருசுங்க. இங்கெல்லாம் யானைகள் ஃபுல்லாக சுற்றலாம். அந்தளவுக்கு ரொம்ப பெரிய காடு இது. அது எவ்வளோ ஹீட்டாக இருக்குது பாருங்கள். வெஸ்டர்ன் காட்ஸ் மேலே அங்கே வெள்ளையங்கிரி சிவனுக்கு அப்படியே பேக் சைடு அந்த இதில் ஓடுற ஆறு, அங்கே உள்ள இருக்க டேம் எல்லாமே பார்த்திங்கன்னா கேரளாவோடது தான். அப்படியே அந்த வெஸ்டர்ன் காட்ஸு அப்படியே இதெல்லாம் ஃபுல்லாக இதெல்லாம் வந்து நம்மளோட இதாக இருக்கும். ஆனால் அந்த தண்ணி மட்டும் கேரளாவோட தண்ணி தான். இங்கே மனோன்மணி அம்மன் இருக்காங்க. அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையங்கிரி ஆண்டவர் இருப்பார். அப்படியே நீங்கள் வெளில போகிற வழி. இந்த மலைக்கு போகிற வழியில் இந்த மரம் பேர் ஃபஸ்ட்டு தெரிஞ்சாச்சு கமெண்டில் போடுங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த கல் கட்டிட்டு அப்படியே ஒரு துணியில் வந்து கல் கட்டி ஃபுல்லாக கட்டி வச்சுருக்காங்க. இது எதுக்காகன்னு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் போடுங்க. 10 வயசுக்குள்ளே இருக்க பெண்களோ இல்லை வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்க பெண்களோ மட்டும் தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஜென்ஸ் வந்து யாரும் அலோவ் பண்ணுறாங்க. அது பிரச்சனை இல்லை. இது எல்லாமே ஒரு பாதுகாப்பு நலன் கருதி தான். அது எது வேணாலும் இருக்கலாம். நான் வந்து நைட்டு ஸ்டே பண்ணுறது தெரிஞ்சு அண்ட் வந்து மேலே கடை இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரெட்டு சப்பாத்தி வந்து ஒரு 12 சப்பாத்தி வாங்கணும், சில பன்னு வாங்கணும். அதனால் உங்களுக்கு தேவையானதை நீங்களே உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு வாங்க. ரொம்ப வெயிட் தூக்காமல் பசியை போக்குற அளவுக்கு வாங்கிட்டு அங்கே கடை வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மேலே வந்து வாங்கி சாப்பிடுங்க. தயவுசெய்து கீழேருந்து எடுத்து மேலே விடாதீங்க. இது என்னால் முடிஞ்சது. நான் மேலே சாப்பிட்டு அந்த மீதி இருக்க பேப்பர் பிளாஸ்டிக் எல்லாத்தையும் எடுத்து குப்பை தள்ளியே போட்டாச்சு. கரெக்டாக 8:20க்கு இறங்க ஆரம்பித்தோம். நாங்கள் கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 12:20, 4 மணி நேரத்தில் இறங்கியிருக்கோம். அன்னதானம் டோக்கன் வந்து ஒரு 12 மணி அது மாதிரி டைமில் கொடுப்பாங்களாம். அந்த அன்னதானம் டோக்கன் கிடச்சா இருந்துச்சுன்னா மட்டும் தான் உங்களால் போய்ட்டு அன்னதானம் சாப்பிட முடியும். ஒரு மணிக்கு சாப்பிட முடியும். இப்போதைக்கு நமக்கு வந்து விநாயகருடைய பிரசாதம். அவ்வளோதான். இது சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய இடத்துக்கு போயிருப்போம். பருவதமலை, அப்புறம் வந்து நிறைய கோவில்களுக்கும் போயிருக்கேன். நிறைய சென்னையில் நிறைய பிளேசஸ் போயிருக்கேன். முடிஞ்ச வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.